இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். சங்கீதம் 125 2ஆம் வசனம். பனிப்பிரதேசத்தில் வாழும் பென்குயின் பறவைகள் ஆளையே கொல்லக்கூடிய கொடிய பனிப்புயல் வீசும் காலங்களில் இன்னும் வளராத தங்கள் அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவதற்கு குழுவாக ஒரு காரியம் செய்கின்றன. இளம் தலைமுறை பெண்குயின்கள் நடுவே இருக்க பெரிய பெண்குயின்கள் தங்கள் முதுகை வெளிப்புறமாக காட்டிக்கொண்டு வட்டமாக சுற்றிலும் நின்று கொண்டு பனிப்புயலின் கொடுமையை தங்கள் முதுகிலே வாங்கிக் கொண்டு தங்கள் இளம் தலைமுறைகளை காப்பாற்றி வருகின்றன. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள் சூழும் வேளைகளில் தாங்க முடியாத சுமையுடன் இருந்த தாவீது விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக தன்னை ஒப்படைக்கிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆம், தேவனுடைய பாதுகாப்பில் வந்தவர்களுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படுவதில்லை. எப்படிப்பட்ட ஆபத்துக்கள் சூழ்ந்து வந்தாலும் ஒன்றும் அணுக முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய பாதுகாப்பில் நம்மை கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமது வாழ்வில் தேவனுடைய பாதுகாப்பு அதிகமாகும். வியாதியோ, வறுமையோ, சமாதான குறைவோ, வேண்டாத பிரச்சனைகளோ, சண்டைகளோ நமது வாழ்வுக்கு விரோதமாக சத்துரு எடுக்கும் ஆயுதமாகும். அவைகளை நம்முடைய கர்த்தர் வாய்க்காதபடி செய்து பாதுகாப்பார். ஆம் பிரியமானவர்களே, சாலைகளில் நாம் நடந்து செல்லும் போதும் சரி, வாகனங்களில் செல்லும் போதும் சரி, நாம் சரியாக சென்றாலும் தாறுமாறாக வாகனம் ஓட்டுபவர்களால் எதிர்பாராத விதமாக நாம் விபத்துக்குள்ளாக்கப்பட வேண்டிய நேரங்களில் எல்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த சூழ்நிலைகளில் நாம் பாதுகாக்கப்பட்ட விதத்தை நினைத்து பார்த்தால் அந்த இக்கட்டான பாதைகளில் தேவன் நம்மை கிருபையாய் பாதுகாத்த விதத்தை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்வோம். சில நேரங்களில் நம்முடைய பெற்றோர்களாலும், பிள்ளைகளாலும், உறவினர்களாலும், நண்பர்களாலும் நமக்கு உதவி செய்ய முடியாதபடி சில சூழ்நிலைகள் வந்திருக்கும். சில நேரங்களில் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள முடியாதபடி இக்கட்டில் மாட்டிக்கொண்டிருப்போம். ஆனால் நம்முடைய கர்த்தரோ பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வசனத்தின்படி பாதுகாத்து நடத்தினாரே. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்ற வசனத்தின்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மை முற்றிலும் நிரப்பி நம்மை அழகாய் பாதுகாக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா ஆண்டவரை சுற்றிலும் மதிலாக இருந்து என் தேவனை பாதுகாப்பீராக. ராஜா, கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா நீ நிழலாயிருந்து கர்த்தாவை பிள்ளைகளை பாதுகாப்பீராக. உன்னுடைய செட்டைகளின் மறைவிலை வைத்து பாதுகாப்பீராக. ராஜா, கர்த்தருடைய நாம பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா உன்னுடைய பலத்த துருகத்துக்குள்ளே ஆண்டவரே நீர் மூடி மறைத்து பாதுகாப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.